பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நியூனட்டல் இன்டென்சிவ் கேர் இது ஒரு ஓவர்வியூ. என்ஐசியூங்கிறதுல வந்து ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் இருக்குது. அதாவது ப்ரீதிங் சப்போர்ட்டுக்குள்ள எக்யூப்மெண்ட், வென்டிலேட்டர், சிபேப், ஹை ஃப்ளோ அந்த மாதிரி சப்போர்ட். ஆக்சிஜன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பிளெண்டர்னு டிவைஸ் இருக்குது. டெம்பரேச்சர் ரெகுலேஷனுக்கு இன்குபேட்டர்னு இருக்கும், இல்லாட்டி வார்மர் சிஸ்டம், ஓப்பன் கேர்னு சொல்லுவோம். ஜாண்டிஸ் வந்ததுன்னா ட்ரீட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோதெரப்பி, ப்ளூ லைட் யூனிட்ஸ் இருக்கும். இன்ஃப்யூஷன் பம்ப், அதாவது குளுக்கோஸ் கொடுக்கறதுக்கு இல்லாட்டி ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறதுக்கு இன்ஃப்யூஷன் பம்ப் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் விட இம்பார்ட்டண்ட் மெடிக்கல் ப்ரொஃபஷ்னல்ஸ், அந்த ஸ்பெசிஃபிக் ஃபீல்டில் இந்த மாதிரி சின்ன பேபிஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு ட்ரெயின் பண்ண டாக்டர்ஸும் நர்சஸும் இருப்பாங்க. அந்த மாதிரி டாக்டர்ஸ் கன்சல்டன்ட்டுங்கிறது நியோனட்டாலஜிஸ்ட்னு சொல்லுவோம். மற்றவங்க நியோனட்டல் ஸ்பெஷலிஸ்ட், ட்ரெயினிஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. நர்சஸ்லேயும் நியோனட்டல் இன்டென்சிவ் கேரில் ட்ரெயின் பண்ண நர்சஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களை ட்ரீட் பண்ணுறது ஈஸி இல்லை. அதை ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து அதுக்கு கேனுலா போடுறது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கெல்லாம். ஸோ நல்ல இன்டென்சிவ் கேர் யூனிட் வித் குட் ஸ்டாஃப், நல்ல பேரண்ட்ஸோடு கம்யூனிகேட் பண்ணுறது. இப்போல்லாம் ரொம்ப லெஸ் இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். அண்ட் பேரண்ட்ஸை பொறுத்த மட்டும் ஸ்கின் டு ஸ்கின் கேர், கேங்கரூ கேர்னு சொல்லுவோம், அதையும் பிகினிங்லேருந்தே என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இன்டென்சிவ் கேரில் குழந்தை அட்மிட் ஆகும்போது பேரண்ட்ஸுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டுலேருந்தே ஓரளவுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். டாக்டர்ஸ்ட்டு, நர்ஸ்ட்டு பேசி அந்த ப்ராப்ளம் பற்றி. இந்தியாவில் இன்னும் அந்த கம்யூனிகேஷன் ஆஸ்பெக்ட்ஸ் அந்தளவுக்கு இம்ப்ரூவ் ஆகலை. பட் ஆப்வியஸ்லி ஹோப்ஃபுல்லி இட் வில் இம்ப்ரூவ் வித் டைம். பேரண்ட்ஸ் எம்பத்திக்குன்னு சொல்லுவோம், அதாவது அவங்களோட ப்ராப்ளம் நம்ம புரிஞ்சுட்டு அதுக்கேற்றப்பில் அட்வைஸ் பண்ணுறது. ஸோ டாக்டர்ஸ், நர்சஸ் இந்த கம்யூனிகேஷன் ஆஸ்பெக்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும். என்ன ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பீரியட். பேபி இன்டென்சிவ் கேரில் வர தேவையில்லைங்கிறது தான் மெஜாரிட்டி ஆஃப் த சிச்சுவேஷன். ஸோ ஒரு 10% ஆஃப் த பேபிஸ் ஆர் மேக்ஸிமம் 15% ஆஃப் த பேபிஸ் ஒரு பார்ன் வில் நீட் டு கம் டு த என்ஐசியூ. மற்ற பேபிஸ் எல்லாம் மதர் சைடில் தான் இருக்கும் பிறந்ததுலேருந்து. ஸோ பேபியே மதரையும் பிரிக்காமல் இருக்கிறது, ஃபஸ்ட்டுலேருந்தே ஸ்கின் டு ஸ்கின் கேர், அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் சொல்லுவோம், ஆரம்பத்துலேருந்தே அந்த இதில் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்கறது ஆரம்பிக்கிறது வந்து பிறந்த உடனே மதரோட பிரெஸ்ட்டில் வச்சுட்டு ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறது. அந்த ஃபஸ்ட்டு 1 ஹவரில் பேபி கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கும். அந்த ஹார்மோன், ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து குழந்தை அழுதுட்டு செட்டில் ஆன உடனே இட் வில் ஸ்டார்ட் லுக்கிங் ஃபார் த மதர்ஸ் பிரெஸ்ட் அண்ட் சக் வெல். அந்த ஃபஸ்ட்டு சக் பண்ணும்போது மதரோட எமோஷ்னல் ஃபேக்டர்ஸ், ஸ்டிமுலேஷன் எல்லாமே நல்லா இருக்கிறதுனால மில்க் சுரக்கிற ப்ராசஸ் கொஞ்சம் சீக்கிரம் ஆயிரும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், பிரெஸ்ட் மில்க் வந்து ஃபஸ்ட்டு டேயில் யூஸ்வலாக ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கொலஸ்ட்ரம்னு சொல்லிட்டு ரொம்ப லிக்விட் கோல்டும்போம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட். அதோட ப்ரோட்டீன் சத்து ஜாஸ்தி, இம்யூனிட்டி ஃபேக்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அந்த கொலஸ்ட்ராமில் ஒவ்வொரு ட்ராப்பும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து ஒவ்வொரு பேபிக்கு இண்டிவிஜுவலைஸ்டாக வரும். அதோட இம்யூன் ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால பேபிக்குள்ள ப்ரொடெக்ஷனும் ஜாஸ்தி. ஸோ கொலஸ்ட்ரம் கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏர்லியாக ஆரம்பிக்கிறது இம்பார்ட்டண்ட். இன்கேஸ் பேபிக்கு சக் பண்ண முடியல, இன்டென்சிவ் கேரில் இருக்குன்னா குழந்தை பிறந்து 1 ஹவருக்குள்ளே மதரோட எக்ஸ்பிரஸ் மில்க் கொடுக்கறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது மவுத்தில் பேபிக்கு அப்ளை பண்ணலாம், ஓரல் கேர்னு சொல்லுவோம். அண்ட் ஒன்ஸ் த பேபி கோஸ் டு த ரூம் டெம்பரேச்சர் வந்து ஒரு 23 degrees 24 degrees. இந்தியாவில் அந்தளவுக்கு பிரச்சனை வராது. பட் வின்டரில் கோல்டு ஏரியாஸில் யூ டு பி கேர்ஃபுல். அண்ட் பேபி மானிட்டர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கை கால் கோல்டாச்சுன்னா பேபிக்கு கொஞ்சம் கூட ஹீட் தேவைன்னு அர்த்தம். ரூமில் இருக்கிற குழந்தைங்க, கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்க, நார்மலாக மெயின்டைன் பண்ண முடியலன்னா மதரும் பேபியும் ஸ்கின் கேர், அது ஸ்கின் டு ஸ்கின் கேர் அணைச்சாப்பில் பிடிச்சிட்டா மதரோட ஹீட்டு பேபிக்கு வந்துட்டு பேபிக்கு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு 24 hours பேபியை குளிப்பாட்டுறது நல்லதில்லை. பேபியோட ஸ்கின் மேலே வெர்னிக்ஸ்னு ஒரு ஒயிட் கோட்டிங் இருக்கும். அது வந்து ஓரளவுக்கு ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்குது, மாய்ஸ்சரைசிங் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறது அந்தளவுக்கு அட்வைசபிள் இல்லை. அண்ட் ஃபஸ்ட்டு 24 hours டெம்பரேச்சர் பேலன்ஸ் பேபிக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ பெட்டர் நாட் டு டூ தேட். டிஸ்டர்ப் பண்ணாமல் கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுங்கள். 24 hours இல்லை டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி. மோஸ்ட்லி நார்மல் டெலிவரி 24 hours கழித்து தான் வீட்டுக்கு போவாங்க. டாக்டர்ஸ்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டியது ஃபீடிங் பற்றி, ஃபீடிங்கோட சப்போர்ட், வெயிட் அடுத்த நாள் செக் பண்ணுவாங்க. டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி ஜாண்டிஸ் லெவல் இருக்கா, ஜாண்டிஸ்க்கு ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர் இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க. ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ஜாண்டிஸ்க்கு வெயிட் கம்மியாக இருக்கிறது, பிளட் குரூப், அதாவது மதருக்கு ஓ பாசிட்டிவ் குரூப், பேபிக்கு ஏபி, இல்லாட்டி மதர் RH நெகட்டிவ், ஓ நெகட்டிவ், ஏ நெகட்டிவ் அந்த மாதிரி இருந்துட்டு பேபி பாசிட்டிவாக இருந்தாலும் ஜாண்டிஸ்க்கு ரிஸ்க் ஜாஸ்தி. முந்தின குழந்தைங்களுக்கு ஜாண்டிஸ் இருந்தது, அந்த மாதிரி வேறு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருந்தாலும் ரிஸ்க் ஜாஸ்தி. ஸோ எல்லா குழந்தைங்களுக்கு இப்போது யூஸ்வலாக டிஸ்சார்ஜ் ஆகணும்னு டாக்டர் செக் பண்ணிவிட்டு ஜாண்டிஸ் இருக்கா பார்ப்பாங்க. இது வந்து ஒரு நார்மல் சேஞ்ச். அந்த ஜாண்டிஸுங்கிறது பேபிஸ்க்கு ட்ரான்சிஷனல் சேஞ்சுன்னு சொல்லுவோம், ஃபிசியலாஜிக் ஜாண்டிஸ்னு சொல்லுவோம்.
அது இல்லாமல் ஹையாக இருக்கிற ஜாண்டிஸ் ஏர்லியாக பிக்கப் பண்ணிவிட்டு ட்ரீட் பண்ணுறது இம்பார்ட்டண்ட். குழந்தைங்களோட யூட்ரஸ்குள்ளே இருக்கும்போது ஹீமோக்ளோபின் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுக்கு, ரத்த ஓட்டம் ஆக்சிஜன் எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்கிறதுனால. அண்ட் பிறந்ததுக்கப்புறம் ஆக்சிஜன் நார்மல் ஆகிறதுனால இந்த ஹீமோக்ளோபின் கொஞ்சம் டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிக்கும். அதுலேருந்து தான் அந்த ஜாண்டிஸ் பிக்மெண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த பிக்மெண்ட் ப்ரொடியூஸ் ஆகிட்டு அது எக்ஸஸாக வரும்போது அதை டேக்கிள் பண்ணுற கெப்பாசிட்டி நியூபார்ன் லிவருக்கு கிடையாது, கம்மியாக இருக்கும். அது வந்து 5 days 7 days அந்த மாதிரி ப்ராக்ரெசிவாக இம்ப்ரூவ் ஆகும்போது ஜாண்டிஸ் தானாகவே குறைஞ்சிரும். வீட்டுக்கு போகும்போது சன்லைட் எக்ஸ்போஷர் பண்ணலாமான்னு பேரண்ட்ஸ் கேட்பாங்க. சன்லைட் எக்ஸ்போஷர் வெளியில் போக தேவையில்லை, ஜன்னல் வழியாக நீங்கள் காட்டலாம் துணியை ஊற்றிட்டு. பட் அதனால் பெரிய எஃபெக்ட் கிடையாது. அதனால் அதை மட்டும் நம்ப முடியாது. ஜாண்டிஸ் இருக்கான்னு டாக்டர்கிட்ட அவங்க சொன்ன டயத்தில் யூஸ்வலி டிஸ்சார்ஜ் ஆகி ஒரு 2 to 3 days பேபியை திருப்பி கிளினிக்கில் பார்ப்பாங்க. அந்த டயத்தில் ஜாண்டிஸ் ஹையாக இருந்ததுன்னா பிளட் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, ஜஸ்ட் டு மேக் ஷுவர். அதுக்கு ட்ரீட்மெண்ட் லெவல்ஸ் இருக்குது. அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் பேபிஸில் இந்த ஜாண்டிஸுங்கிறது கண்டினியூ ஆகலாம். ஸோ அது வந்து ஒரு 2 weeks மேலே இருந்ததுன்னா we have to do a specific blood test. லிவர் ஃபங்க்ஷன் பார்க்கணும், லிவர் நார்மலாக இருக்கா, பேபியோட மோஷன் கலர் அந்த ஸ்டேஜில் எல்லோ டு க்ரீனாக இருக்கணும். ஒயிட் ஸ்டூல்ஸ் இருந்தாலும் அது நார்மல் இல்லை, பேல் ஸ்டூல்ஸ்னு சொல்லுவோம். அதெல்லாம் இருந்ததுன்னா லிவர் டிஸ்ஃபங்க்ஷனுக்குள்ள சான்ஸ். ஸோ ஜாண்டிஸை பொறுத்த மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, நார்மல் ஃபேஸ் ஆஃப் ஜாண்டிஸ் இருக்குது பேபிஸில், எல்லா ஜாண்டிஸும் மோசம் இல்லை. ஆனால் அதை மானிட்டர் பண்ணுறது இம்பார்ட்டண்ட், ஃபீடிங் கரெக்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது இம்பார்ட்டண்ட். அண்ட் ஜாண்டிஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது, இல்லாட்டி லெவல் ஹையாக இருக்குன்னா டாக்டர் சொன்னபடி கரெக்டான டயத்தில் போய் செக் பண்ணணும். சில பேபிஸ்க்கு ஒரு 10% 20% பேபிஸ்க்கு லைட்டில் வைக்க வேண்டியிருக்கலாம். லைட்டில் வைக்கிறதுனால டேஞ்சர் ஒன்றும் கிடையாது, அதுக்குள்ளே ப்ரிகாஷன்ஸை டாக்டர்ஸ் பார்த்துப்பாங்க. பட் அது மானிட்டர் பண்ணிவிட்டு தேவையான போது ரிமூவ் பண்ணிவிட்டு, சில சமயம் 1-2 தடவை வைக்க வேண்டியிருக்கலாம். அதை ரிமூவ் பண்ணி திருப்பி ரீபவுண்ட் ஆகும். அதில் ஹீமோக்ளோபின் கூட செக் பண்ண வேண்டியிருக்கலாம். சில குழந்தைங்களுக்கு அந்த ஹீமாலிசிஸ்னு சொல்லுவோம், அதில் ஹீமோக்ளோபின் லாஸ் ஆகும்போது ஜாண்டிஸ் கூடும். இது வந்து ஜாண்டிஸை பற்றி ஒரு சின்ன ஓவர்வியூ. ஃபீடிங்கை பொறுத்த மட்டும் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 2 days மில்க் கம்மியாக இருக்கும்போது மதருக்கு லாக்டேஷன் சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எக்ஸ்ப்ரெஸ் மில்க்னு சொல்லுவோம், அதாவது ஃபஸ்ட்டு கை வச்சு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் பிரெஸ்ட் பம்ப் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ பேபிக்கு வெயிட் லாஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, ஜாண்டிஸ் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லாட்டி அழுதுகிட்டே இருக்குன்னா கொஞ்சம் அந்த ப்ராசஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ப்ரெஸ் மில்க்கு கொடுக்கலாம். பாட்டிலில் கொடுக்க தேவையில்லை, எக்ஸ்ப்ரெஸ் மில்க்கு பாலாடையில் கொடுத்தா போதும், இல்லாட்டி ஸ்பூனில் இல்லாட்டி சிரிஞ்சில் கொடுத்தா போதும். அண்ட் ஒன்ஸ் மில்க் ஸ்டார்ட்ஸ் கம்மிங், பேபி டைரெக்டாகவே பிரெஸ்ட்டில் ஃபீட் பண்ணது பெட்டர். பேபி ஃபீட் பண்ண ஆரம்பிக்கும் போது லேட்ச்னு சொல்லுவோம், எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு பேபியாக இருந்தால் மதர்ஸ்க்கு புரியாது. அதை சூப்பர்வைஸ் பண்ணிவிட்டு கிராண்ட் பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி நர்சஸாக இருக்கலாம், அந்த லேட்ச் பேபியோட மவுத் ஓப்பனாக இருக்கணும். பிரெஸ்ட் மேலே வைக்கும்போது இப்படி மவுத் க்ளோஸ்டாக நிப்பில் கடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, நிப்பில் மட்டும் பிடிக்கக்கூடாது, அதை சுற்றி உள்ள கற்பா உள்ள ஏரியாவையும் சேர்த்து வாய் ஓப்பனாக பேபி ஸ்குவீசிங் எஃபெக்ட், ஒரு சக்ஷன் எஃபெக்டில் தான் மில்க் வர ஆரம்பிக்கும். அந்த மதருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஃபஸ்ட்டு 2 days மில்க் இருக்குது, அது வெறும் கொலஸ்ட்ரம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். பேபி ஃபஸ்ட்டு டே வந்து சில சமயம் தூங்கிட்டு இருக்கும், அது வேக்கப் பண்ணாட்டி கூட எவ்ரி 2 to 3 hours எடுத்து ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் மில்க் வர ஆரம்பிக்கிற நேரத்துலேருந்து நம்ம சில சமயம் பிரெஸ்ட்டு ஹார்ட் ஆகும் ஒரு 3 days 4 days. ஏன்னா மில்க் ஃப்ளோ வர ஆரம்பிச்சிடும், பட் பேபி இன்னும் எடுத்துக்க படிக்கலைன்னா மில்க் ட்ரான்ஸ்ஃபர் கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கும் பிரெஸ்ட் என்கார்ஜ்மெண்ட் வர சான்ஸ் இருக்குது. ஹார்டாக இருக்கிற பிரெஸ்ட்டில் பேபி சக் பண்ணுறதும் கஷ்டப்படலாம். ஸோ அதனால் மதர்ஸ்ட்டு அதையே எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஹார்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் ரிமூவ் பண்ணி சாஃப்டாக்கிட்டு தென் பேபி பிரெஸ்ட்டில் வச்சா எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த இதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு அட்வைஸ் ஆன்டிசிபேட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ எல்லா மதர்ஸ்க்குமே ஹேண்ட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுங்க. ஒர்க்கிங் மதர்ஸாக இருக்காங்க, இல்லாட்டி தே வாண்ட் டு ஒகேஷ்னலி கிவ் எக்ஸ்ப்ரெஸ் மில்க், அப்படி இருந்தால் பிரெஸ்ட் பம்ப், எலக்ட்ரிக் பம்ப் இஸ் பெட்டர், அதை வாங்கணும். பிரெஸ்ட் மில்க் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணினா அது எப்படி சேஃபாக ரூம் டெம்பரேச்சரில் 4 hours வைக்கலாம். அடுத்த நாள் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் பிளான் இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் உடனே வைக்கணும். எந்த மில்க்குமே பேபி வாயில் வைக்க விட்டு திருப்பி பாட்டிலில் கொடுத்தீங்கன்னா அது திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது 1 hour கழித்து. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் எஜுகேட் பண்ணணும். பிரெஸ்ட் மில்க் தவிர வேறு மில்க்கு கொடுக்கறது அட்வைசபிள் இல்லை, ஏன்னா வேறு மில்க் கொடுக்க ஆரம்பிக்கும் போது இந்த பிரெஸ்ட் மில்க் வர ப்ராசஸ் வந்து அஃபெக்ட் ஆயிரும். ஸோ பேபிக்கு சுகர் குறைஞ்சிருக்கு, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் we may need to consider, பட் அது இல்லாமல் you shouldn't consider other milk. ஏன்னா அது வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி ஆயிரும். 1 நாள் 2 நாள் கொடுத்தா கூட ஃபஸ்ட்டு 3 days மில்க் வர ப்ராசஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகலைன்னா பிரெஸ்ட் மில்க் எஸ்டாப்ளிஷ் ஆகிற ப்ராசஸ் அஃபெக்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் 2 நாள் தான் கொடுக்குறோங்கிறதுல அந்த 2 நாள் ரொம்ப கிரிட்டிக்கலான பீரியட். அந்த பீரியடில் பிரெஸ்ட் ஃபீடிங் அஃபெக்ட் ஆச்சுன்னா அதுக்குள்ளே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குள்ளே ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஃபார்முலா கொடுக்கறது கரெக்டான அப்ரோச் இல்லை. கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து குழந்தை அழுதுட்டுருக்கு உடனே கொடுக்கணும், அந்த மாதிரி ப்ரெஷர் போடக்கூடாது. ஸோ சப்போர்ட் தெம் டு டூ இட்.
அண்ட் இன்கேஸ் மதருக்கு வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது, எக்ஸ்பிரஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் இம்பார்ட்டண்ட். ஸோ இன்றைக்கி இந்த இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்.